வணக்கம் ஜாசன். வணக்கம். வேலூர் கோட்டத்துல பெரிய அசம்பாவிதம் எதுவும் இல்லை. இந்த மீட்டிங் முடிவுலையும் விஜய் சொல்லியிருக்காரு, தயவு செஞ்சு அவன் பின்னாடி இல்ல பைக்ல துரத்திட்டு வராதிங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இது விஜய்க்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு ஓரளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தொண்டர்களும் ஒரு கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. திருச்சியில சீமான் மாநாடு கூட்டி 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்தவரை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஓட்சார் இருந்தது சீமானுக்கு தான். அந்த ஓட்சாரில் தான் விஜய் மெயினாக கையை வைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டாக்ஸி டிரைவர்ல இருந்து ஒரு சாதாரணமாக ஒரு கூலி தொழிலாளி வரணும், எந்த கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் சீமானுக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பல பேரை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இன்னைக்கு அதே அளவுக்கு விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் படையும் பார்க்க முடியுது. கூட்டத்திலையும் ஒரு இளைஞர்களாக தான் ஃபுல்லாக இருக்காங்க. இளைய தலைவராக இருந்தாலும் உதயநிதி ஒரு கட்சியை நிறுவி தலைவராகல, சொந்தமா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு தேர்தல் களத்துல நிக்கிற இந்த ரெண்டு தலைவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். சீமான் வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாரு. விஜய் தன்னுடைய வேட்பாளர்களை எப்ப அறிவிப்பாரு, ஒரு அதிகாரப்பூர்வமான வேட்பாளர் அறிமுக கூட்டமும் மாநாடு நடத்துவாரான்றது பத்தி எனக்கு தெரியவே இல்லை. விஜய் அந்த வெயில்ல மயக்கம் போட்டு விடுறாங்க அப்படின்னால இந்த முறை கூரை போட்டிருக்காரு. விஜய் என்ன சொல்றாரு, எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. ஆனா சீமான் என்ன சொல்றாரு, எல்லா திராவிட கட்சிகளுமே தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யவில்லை, காங்கிரஸ் பிஜேபி எல்லாருமே கூட்டு களவாணின்ற மாதிரி தான் அவர் கடுமையா அவர் எல்லா கட்சிகளும் விமர்சனம் பண்றாரு. ஆனா ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும், எந்த கட்சியுமே செய்ய முடியாத துணிச்சலான ஒரு விஷயத்தை சீமான் செய்யறாரு. 50% வேட்பாளர் 117 பெண்களை வேட்பாளர் அமைச்சார். 234 வேட்பாளரும் ஒரே மேடையில நிறுத்தியது நாம் தமிழர் கட்சி சீமான் ஒன்று தான். 1967 வடபழனியில வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சார் அண்ணா. அப்போ கூட அவரால் முழு வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க முடியல. கொஞ்சம் வேட்பாளர்கள் இப்ப யாருக்குன்றது கொஞ்சம் சிக்கல் இருக்கு, அதனால பின்னாடி அறிவிப்போம் அப்படின்னு சொன்னாரு. 2014 போட்டி போட்டாரு. முதல்ல 1.1% தான் வாங்கினாரு. இப்ப சமீபத்தில் இந்த தேர்தலில் 8.17% வாங்கியிருக்காரு. இப்போ காரைக்குடியில் போட்டி போடுறாரு. காரைக்குடியில் சென்ற வாட்டி சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் 17% ஓட்டு வாங்கியிருக்கு. அவர் என்ன சொல்றாரு, தமிழ் தேசியம் அப்படின்றாரு. திருமாவளவன் தமிழ் தேசியம் என்ன அதை விளக்கணும் அவரு அப்படின்னு சொல்றாரு. தேசிய அரசியல்லையும் இருப்பாங்க, தமிழையும் வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சீமான் தமிழ் தேசியத்துக்கு ஒரு புது விளக்கம் கொடுக்குறாரு. திமுக கடுமையாக விமர்சனம் பண்றாரு, அதிமுக விமர்சனம் பண்றாரு, காங்கிரஸ் விமர்சனம் பண்றாரு, பாஜக விமர்சனம் பண்றாரு, பெரியார கடுமையா விமர்சனம் பண்றாரு. பெரியார் ஒரு தலைவரே இல்லை அப்படி சொல்றாரு. அவர் பெரியாருக்கு பற்றி அவர் சொன்ன கருத்துக்களுக்கு திராவிட கழகம் பெரிய அளவு எதிர்ப்பே செய்யவே இல்லை. இந்த மாதிரி 100 பக்கமும் பெரியாருக்கு இருக்கு. அவரும் தொடர்ந்து எல்லா கட்சியிலும் தொடர்ந்து ஒரே இதுவாக ஆதரிச்சா சொன்னார். காங்கிரஸ் ஆதரிச்சாரு, காங்கிரஸ்ல இருந்தாரு, காங்கிரஸ்ல எதிர்த்தாரு, திமுக எதிர்த்தாரு, திமுக ஆதரித்தாரு, அதிமுக கூட அவர் ஆதரிச்சிருக்காரு. பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார், பாராட்டி பேசினாரு. அதே மாதிரி திமுகவுக்கும் எம்ஜிஆருக்கும் சண்டை பிரச்சனை வரும்போது எம்ஜிஆர்கிட்ட போய் நீங்க ஒற்றுமையா இருங்க, நீங்க ஒற்றுமையா இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லி பேசி பார்த்தாரு. முடியலன்னு அவர் சொல்றது ஏதோ நியாயமா இருக்க மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தல. அவர் ரைட்டோ தப்போ தன்னுடைய கொள்கையில் அவர் இருக்கிற அவர் மன உறுதி இதெல்லாம் இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சிய மேல ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்திருக்கு. அதான் உண்மை. சீமான் ஏதோ நீங்க சொல்ற மாதிரி ஒரு கொள்கைன்னு ஒண்ணு பேசுறாரு, அந்த கொள்கையில தெளிவா இருக்காரு. என்ன மாதிரி குறுக்கு கேள்வி கேட்டாலும் மாத்தி கேள்வி கேட்டாலும் அவர் சொல்ற கொள்கைக்கான விளக்கத்தை கொடுக்குறாரு. அந்த கொள்கைக்கு ஆதரவான கருத்துக்கள் எடுத்து வைக்கிறாரு, ஆதாரங்கள் எடுத்து வைக்கிறாரு. அந்த மாதிரி எந்த விதமான கொள்கையுமே விஜய் பேசுற மாதிரி தெரியல. அவர் பேசுற எல்லா கொள்கைகளுமே ரொம்ப மேலோட்டமா தான் இருக்கு. ஆனா அவருடைய ஒரே கொள்கைங்கிறது எனக்கும் திமுகவும் தான் போட்டி, நாங்க தூய சக்தி, திமுக தீய சக்தி, திமுக ஒழிச்சு நான் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு சொல்றாரே தவிர வேற எதுவும் கொள்கை அவர் தெளிவா பேசுற மாதிரி தெரியல. இதுல ரெண்டு பேர் மேலேயுமே இருக்க பொதுவான குற்றச்சாட்டு என்னன்னா, ரெண்டு பேரும் பிஜேபியினுடைய பி டீமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது திமுகனுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை சிதறடிக்கிறதுக்காக வந்திருக்கவங்க தான் ரெண்டு பேருமே. ஏதோ ஒரு வகையில இவங்க பிஜேபி பத்தி ரொம்ப ஹார்ஷா பேச மாட்டேங்கிறாங்க, அப்பப்போ தொட்டுக்கிறாங்களே தவிர நேரடியா பெருசா பேச மாட்டேங்கிறாங்க, ஓட்டுகளை சிதறடிக்கிறது தான் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. மூணாவது, விஜய்க்கு சீமானுக்கு நான் பாக்குற ஒரு வித்தியாசம் என்னன்னா, அடுத்த முதல்வர் நான் தான் அப்படிங்கிறத விஜய் அடிச்சு பேசுறாரு. சீமான் சில நேரங்களில் பேசும்போது என்ன சொல்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சொல்றாரே தவிர நேத்தோட திருச்சி மாநாட்டில் என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுறாரு.
நாங்கள் எதிர்பார்ப்பது ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, ஆட்சி முறை மாற்றம். இந்த 2 திராவிட கட்சிகளுமே ஃப்ராடு. இந்த 2 திராவிட கட்சிகளுமே தமிழுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப பின்தங்க வச்சிருச்சு. இவங்களெல்லாம் எந்த விதமான நன்மையும் இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா அவருடைய கட்சியிலேயே பார்த்தீங்கன்னா கழகம்ன்ற வார்த்தை இல்லை. நாம் தமிழர் கட்சின்னு தான் அவர் வச்சிருக்காரு. ஆனா தமிழக வெற்றி கழகம்னு தான் இவர் வச்சிருக்காரு, விஜய் வச்சிருக்காரு. அதான் கழகம்ன்ற பேருக்கு தமிழ்நாட்டில் ஒரு கவர்ச்சி இருக்கு. அவங்க ஏதோ ஒன்று ஜனங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த பேரை சொல்லி தான் நம்மள ஜெயிக்க முடியுன்றதால தான் தமிழக வெற்றி கழகம் இவர் இருக்கிறாரு. ஆனா சீமான் அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லாதனால தான் நாம் தமிழர் கட்சின்னு வச்சு நாங்க வந்து திராவிடர்களுக்கு எதிரானவர்கள், திராவிட வாதத்துக்கு எதிரானவர்கள், தமிழ் தேசியம் பேசுபவர்கள், தமிழன் எங்கெல்லாம் இருக்கானோ, தமிழ் கம்யூனிட்டி எங்கெல்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் ஒரு குடையின் கீழ் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க நாங்க. உடலாலும் உள்ளத்தாலும் ஆட்சி முறையாலும் தமிழர்கள் ஒன்னா வரணும்னு தமிழ் தேசியம் பேசுறாரு. இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு கவர்ச்சி, ஒரு மேலோட்டமான கவர்ச்சி, ஒரு சினிமா கவர்ச்சி இருக்கு இல்லையா, அது வந்து விஜய்க்கு அதிகமா இருந்தாலும் கூட சீமான் ஒரு விஷயமுள்ள அடிப்படை ஒரு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி மாதிரி எனக்கு தெரியுறாரு. இதுல வந்து 2 பேரும் வந்து சீமான் இதுவரையிலும் வச்சிருக்க கணிசமான ஓட்டுகள் இருக்கு இல்லையா, அது வந்து விஜய் கவர்ந்து கொண்டு போயிடுவாரா, அல்லது சீமானுடைய ஓட்டுகள் அப்படியே தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டு வேற யார் ஓட்டையாவது விஜய் கவர்வாரா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? திராவிட கட்சிகள் உடைய ஆட்சி முறையே வந்து தப்பு அப்படின்றது தான் சீமானுடைய வாதம். அது வந்து என்னை பொறுத்தவரை புதிய சிந்தனை தான். 50 வருஷமா திராவிட ஆட்சி தானே மாறி மாறி ஆடிட்டு இருக்காங்க. எந்த மக்கள் பிரச்சனை சேர்ந்தாங்க, வேலை வாய்ப்பு வந்துடுச்சா, பசி போயிடுச்சா, விவசாயிகள் சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் கேட்குறாரு. இந்த முறை எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியிலேருந்து சட்டமன்றத்துக்கு குறைஞ்சது ஒரு 4-5 பேரான போவாங்க. அவர் நான் தான் முதல்வர் வேட்பாளர், நான் தான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், அந்த மாதிரிலாம் அவர் பேசவே இல்லை. அவர் ரொம்ப உஷாராக இருக்கார். நாங்கள் வந்து தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு தான் சொல்றாரு. அவர் விஜய் மாதிரி 4 பேருடைய கேட்டு அவங்க ஆலோசனைப்படி பேசணும், எழுதி வச்சு படி. அவர் பாருங்க, எழுதி வச்சே படிக்கிறது கிடையாது. நிருபர் கேள்விகள் பேசும்போதும் சரி, இது அவர் எல்லா கேள்வியும் சில சமயம் நிருபர்கிட்ட கேள்வி கேட்க, இதே கேள்வியை நீ அவங்ககிட்ட கேட்பீங்களா, நிருபர பெரிய வாக்குவாதமே வார்த்தை போரை கூட நடத்தியிருக்காரு. சீமானை வந்து இந்த முறை சட்டசபைக்கு போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு. அந்த தொகுதி வந்து அவங்க சொந்த மாவட்டத்தில் நிற்கிறாரு. கண்டிப்பாக அவங்க சொந்தக்காரங்களே வச்சே வந்து பிரச்சாரம்லாம் பண்ண வச்சுட்டு அவர் வந்து மற்ற தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி அப்படின்றது கிட்டத்தட்ட 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட உறுதியாகி போச்சு. வீரப்பன் மகளை கூட வந்து அவர் வேட்பாளர் நிறுத்திருக்காரு. அதான் சொல்கிறேன், பெண்களுக்கு 117 பேர். எந்த கட்சியுமே வந்து பெண்கள் உரிமைக்கு நாங்கள் போராடுவோம், பெண்களுக்கு இது பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்கல்ல, அவங்களாம் நிறைய பேர் பெண் வேட்பாளர்கள் நிறைய கிடையாது. 6% 7% தான் வருது. அதுவே வந்து ஏற்கனவே போட்டி போட்டவங்கள தான் இருப்பாங்க. இன்னொன்று அதில் நீங்கள் பாருங்கள், பெரும்பாலும் வந்து வக்கீல், டாக்டரு, பட்டதாரிகள் அப்படிதான், எல்லாமே வந்து இளைஞர்கள் தான், யாரும் வயசானவங்க கிடையாது. மற்ற கட்சியில் பாருங்கள், இப்போ எலெக்ஷனில் நிற்க போகிறவங்கள பார்த்தாலே திமுகவும் சரி அதிமுகவும் சரி 60 வயசுக்கு மேலே போட்டி போடுறோம், கண்டிப்பாக ஒரு 40-50 பேர் இருப்பாங்க. இந்த கட்சி சாராமல் யாராவது ஒருத்தர் புதுசாக தேடணும், யாராவது வரமாட்டாங்களோ அப்படி இயங்கியிருக்காங்களே, அவங்களுடைய ஓட்டு வந்து விஜயை விட நாம் தமிழர் கட்சிக்கு போகும். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 15 வருஷமா தேர்தல் அரசியலில் இருக்காரு. டெபாசிட்டே போனாலும் அவர் மன உறுதி வந்து குறைச்சிக்கல. 1.1% இப்போ வந்து 8.7% வரை வந்திருக்காரு. அதே மாதிரி சில மாவட்டங்களில் 18%, 19% ஓட்டு வாங்கிக்க. சிவகங்கையில் 18% வாங்கியிருக்கு. திமுக ஓட்டையும் பிரிக்கலாம், அதிமுக ஓட்டையும் பிரிக்கலாம். ஆனால் வந்து என்னை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தை விட இளைஞர்களுக்கு அதிக அளவு ஈர்ப்பு வந்து நாம் தமிழர் கட்சி தான். சீமானோட காமிக்கு ஒப்பிடும்போது விஜயனுடைய அரசியல் முதிர்ச்சி கண்டிப்பா குறைவுதான். சீமான் கட்சி ஆரம்பிச்சதுங்கிறது இலங்கை தமிழர் பிரச்சனையில வந்து நடந்த பல இனப்படுகொலைகளை கண்டிச்சுதான் கட்சியாவது ஆரம்பிச்சார். உணர்ச்சி பெருக்கான ஒரு நேரத்துல அதை வந்து தொடர்ந்து ஒரு இஷ்யூவா தொடர்ந்து கொண்டு வந்துகிட்டே இருந்த இலங்கையில் நடந்த இனப்படுகொலைகளை. ஆனா பின்னாடி நாள் ஆக ஆக அது வந்து நம்மளுடைய தமிழ்நாடுனுடைய அரசியல்ல வந்து அது பெரிய அளவுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணலன்னு தெரிஞ்சோ என்னவோ கொஞ்சம் கொஞ்சம் அது பின்னுக்கு தள்ளிட்டாரு. ஆனாலும் அவர் விடாம பிரபாகரன் அவர் போய் பார்த்தாரு, ஆமக்கறி சாப்பிட்டாருலாம் ஒரு மீம்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க சீமானுடைய அரசியல் எதிரிகள். அதை பத்தி ஒரு பொருட்படுத்தும் இல்லைன்னு வச்சுங்க. ஆனால் இன்னைக்கு நடக்கிற தேர்தல் காலத்துல இருந்து இலங்கை பிரச்சனைங்கிறது ரொம்ப பின்னுக்கு போயிடுச்சு. விஜய் மாதிரி ஆட்கள் அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஆனால் சீமானுக்கு வந்து விஜய் கட்சி மேல ஏதோ ஒரு சின்ன தயக்கமோ ஒரு பயமோ இருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா, நல்ல ஓட்டு வாங்கியிருக்கோம், நல்ல ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் நமக்கு இருக்கு, இன்னும் சில வேட்பாளர்களே இந்த முறை வந்து நிறைய பேர் வந்து சட்டத்துக்குள்ள போற வாய்ப்பு இருக்குன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்த அவருடைய கனவுகளை விஜயனுடைய திடீர் வருகை வந்து தொலைச்சிருச்சா அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. ஏன்னா
அவர் நடத்துறது அறிவுபூர்வமான அரசியல், விஜய் நடத்துறது உணர்ச்சி பூர்வமான அரசியல். ஆனால் இன்றைய இளைஞர்கள் ஜென்சின்னு சொல்றவங்களோ இல்லை அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கவங்களோ உணர்வுபூர்வமான அரசியலுக்கும் ஒரு உச்சகட்ட சினிமா பிம்பத்துக்கும் கவர்ச்சிக்கும் ஆட்பட்டு விஜய்க்கு பக்கம் போயிடுவான்ற பயம் அவருக்கு இருக்க மாதிரி தெரியுது. அதனாலேயே என்னவோ இதுவரையும் இல்லாத அளவுக்கு அவருடைய வலது கையான சாட்டை துரைமுருகனை வச்சு மிக கடுமையாக விமர்சனம் பண்றாரு. விஜய் வந்து எதுவுமே சொல்லாட்டி கூட சாட்டை துரைமுருகன் என்னென்ன வாய்ப்பு கிடையாதோ எல்லா இடத்துலையும் விஜய் வந்து கேலி கிண்டல் மிமிக்ரி எல்லாம் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்றாரு. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா சீமானுக்கும் விஜய்க்கும் இடையிலான இளைஞர்கள் ஓட்டு இல்லையா, அதுவுமே பிளவுபட்டு யாருக்கு போகுதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வருமா? சீமானுக்குன்னு ஒரு தனி ஓட்டு இருக்கா இளைஞர்கள் மத்தியில, விஜய்க்கு தனி ஓட்டு இருக்கா, அல்லது ரெண்டுமே கலந்தது தானா? சீமானன் வந்து திமுக விமர்சனம் வந்து திமுகவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது திமுகவுக்கு தெரியும். ஆனா வந்து அவர் விமர்சனம் பண்ண மாட்டேன்றாங்க. விமர்சனம் பண்ணா அவர் பதிலுக்கு இதை விட இன்னும் கடுமையா விமர்சனம் பண்ணி நம்மளே அவர் பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு இருக்கிறது வந்து அறிவுபூர்வமான ஒரு கூட்டம், இது வந்து உணர்ச்சி பூர்வமான கூட்டம். உணர்ச்சி பூர்வமான கூட்டம் வந்து அந்த சிந்தனை வந்து அவங்க வந்து தெளிவு பெறும்போது அந்த உணர்ச்சி எல்லாம் காணாம போயிடுச்சுன்னா அவங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போக மாட்டாங்க. சீமான் ஆதரவாளராக மாறத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதிமுக வந்து சீமான்கிட்ட கூட்டணிக்கெல்லாம் பேசினாங்க. ஆனா வந்து அவருக்கு கொஞ்ச நாள் அப்படி டைலமால தான் இருந்தாரு. நீங்க வாங்க, உங்களுக்கு கணிசமான தொகுதியெல்லாம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பேசினதா நான் கேள்விப்பட்டேன். சீமான் அளவுக்கு விஜய் ஓட்டு வாங்குவார் அப்படின்னு என்னால் உறுதிப்பட சொல்ல முடியல. இந்த முதல் முறை வாக்காளர்கள் சொல்ற இளைஞர்களுடைய வாக்கு இருக்குல்ல, அவங்க பெரும்பாலும் அரசியல் ஆர்வமே இல்லாம இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். யார் ஆள்றாங்க, எதுக்காக ஆள்றாங்க, அரசியல்னா என்ன, அவங்களுடைய ஆட்சி முறை வந்து எப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்குது அப்படிங்கிற அக்கறையே இல்லாம ஒரு திமுகனுடைய உருவாக்கம் இருந்தப்போ ஒரு இளைஞர்களுடைய பெரிய விழிப்புணர்வு அரசியல் இருந்தது இல்ல, அது பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா அமுங்கி போய் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் வந்து இளைஞர்கள் வந்து அரசியல்ல பங்கு பெறுறதுங்கிறது குறைஞ்சு போயிடுச்சு. ஒரு பழம்பெருச்சாளிகள் தெரிஞ்சவங்களோட திரும்ப திரும்ப அரசியலுக்கு வருது, அவங்களுக்கானதுதான் அரசியல், நம்மளுக்கு இல்லைன்னு இளைஞர்கள் விலகி போயிட்டாங்க. சீமான் வந்த பிறகு இளைஞர்கள் வந்து திரும்பி அரசியலுக்கு வர ஆரம்பிச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த வருகை என்பது விஜய் வந்த பிறகு இன்னும் அதிகமாயிருக்கு. அதனால இதை வந்து இன்னும் கொச்சையா சொல்லணும்னா அரசியல்வாதிகளுக்கு இளம் வாக்காளர்கள் புது கஸ்டமர்களா கணிசமா கிடைச்சிருக்காங்க. அப்படின்னும் போது திமுக வந்து ஒரு வகையில வந்து சீமானுக்கோ இல்ல விஜய்க்கோ நன்றி தான் சொல்லணும். ஏன்னா இளம் வாக்காளர்கள் ஒரு பெரிய செட் வந்து அரசியலுக்கு திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. அவங்களை எப்படி கொத்தி கொண்டு போறதுன்னு திமுக யோசிக்கலாம். விஜயனுடைய அந்த கவர்ச்சி அரசியல் வந்து அவங்களை பாதிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சீமான் வந்து திமுகவை பாதிக்க செய்ததை விட விஜய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே திமுக பயப்பட வச்சிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா முதல்வர் வந்து மீட்டிங் போறாரு, மதுரையில் வந்து மீட்டிங் வந்து எலெக்ஷன் பூத் கமிட்டி மீட்டிங் போறாரு. எப்படி விஜய் வந்து அந்த ரேம்ப் மேல நடந்து வரும்போது துண்டை வந்து தலைக்கு மேல சுத்திக்கிட்டே வருவாரோ அந்த மாதிரி சுத்துறாரு. திமுக காரங்க எல்லாருமே அவர் போற வேன் மேல வந்து துண்டை தூக்கி தூக்கி போடுறாங்க. இதுவும் விஜயனுடைய பாணி. இந்த முதன்முறை வாக்காளர்களை கவர்றதுக்கோசரம் தான் வந்து திமுக வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் கல்லூரியில் படிக்கும்போது மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை அப்படின்னு சொல்லி அறிவிச்சது. அதுவும் வந்து இந்த முதல் முறை வாக்காளர் கவர்றதுக்கோசரம் திட்டம் தான் அது. ஒவ்வொரு மாணவிக்கும் ஒரு மாணவருக்கும் 1000 ரூபாய்ன்றது வந்து கண்டிப்பா வந்து ஒரு இது கிட்டத்தட்ட 2-3 வருஷமா செய்யறாங்க. விஜய்க்கு வந்து அவங்க ரசிகர்கள் போடுவாங்க. +2 மாணவர்களுக்கு இறுதி தேர்தல் முடிஞ்சவங்களுக்கு 3 வருஷமா கொடுத்தது அதுவும் அரசியல் தான், வாக்கு வங்கி அரசியல் தான். நீங்க உங்க தாத்தா பாட்டி, உங்க சித்தி, அப்பா அம்மா, மாமா, அண்ணன் எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள்ட்டே அவர் வேண்டுகோள் விடுறாரு. அவங்க தீர்க்கமா முடிவெடுக்கிற இடத்துல இருக்காங்களா என்னன்னு தெரியல. தமிழக அரசியல் கட்சிகள் யாருக்குமே இல்லாத ஒரு தைரியம் சீமானுக்கு இருக்கு. அது ஒரு நியாயமான தைரியம் நான் நினைக்கிறேன். என்னன்னா இலவசங்கள் வந்து தேவைதான் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு, சமூக நீதிகள்லாம் தேவைன்னு சொல்லாமே தவிர பொருளாதார நிலைமையில வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாம ஒரு நேரத்துல இலவசங்களை அள்ளி வழங்குறதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு சரின்னு நமக்கு தெரியல. திமுக வந்து இலவசங்களை சொன்னா அதோட டபுள் மடங்கா தான் எடப்பாடின்னு சொல்றாரு. விஜய் என்ன பண்றாரு, அவரும் அதே தான் சொல்றாரு. நான் மோட்டார் பைக் கொடுப்பேன், கார் கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்றாரே தவிர இலவசங்களுக்கு எதிராக விஜயும் பேசல. ஆனால் இலவசங்கள் நாட்டை அழிக்கும், கடனை பெருக்கும், நாட்டை இன்னும் பாதாளத்தை கொண்டு போயிடும், இலவசங்கள் கூடாதுன்னு சொல்ல தைரியம் உள்ள ஒரே ஒரு அரசியல்வாதியா நான் வந்து சீமானை தான் பாக்குறேன். நேத்தோடு திருச்சி மீட்டிங் தான் சொல்றாரு, திரை கவர்ச்சியா இணை எழுச்சியா அள்ளி கொடுக்குற இலவசங்களா இல்ல வந்து நாட்டினுடைய முன்னேற்றமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2வது விஷயத்துக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தேர்தலுடைய முடிவுகள்ல சீமான் கட்சியோ இல்ல விஜய் கட்சியோ ஏதோ ஒரு வகையில முக்கியத்துவம் பெறக்கூடிய அளவுக்கு வாக்குகளை பெறுதான்னு நம்ம பார்ப்போம். அரசியலுடைய போக்கு மாற வேண்டுமான்றது மக்கள் மனசு இருக்கா இல்லையாங்கிறது ஒண்ணு சீமான் கட்சியோ அல்லது விஜயனுடைய கட்சியோ கணிசமான வாக்குகளை பெறுவதன் மூலமா தான் அவங்களுக்கு புரிய வைக்கும். தமிழகத்தினுடைய திராவிட கட்சிகளுடைய ஆயுசு இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும்னு நான் நினைக்கிறேன். மிக விரைவில் அடுத்து இன்னொரு சப்ஜெக்ட் நம்ம சந்திச்சு பேசுவோம் ஜாசன். நன்றி. நன்றி, வணக்கம்.